உங்கள் ஃப்ரெண்டை ப்ராங்க் பண்ணுறோமா ஒய்ஃபைல எப்படி பண்ணுறது? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னோடய மொபைலில் இன்னொரு ஃபோனோட ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏபிசின்னுட்டு என்னோடய ஹாட்ஸ்பாட்டோட நேமு அதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஸ்டார்ட்னு கொடுத்தா ஒரு டிஸ்கனெக்ட் ஆகிரும். மறுபடியும் அகைன் ஸ்டார்ட் கொடுத்தா கனெக்ட் ஆகிரும். இது வந்து டி அத்தகேஷன் சொல்லுவாங்க, வாயில் நுழைய மட்டுக்கு பேர். இது வந்து ஒரு ஜாமிங் மாதிரி தான். இது வந்து ஃபுல்லி எஜுகேஷனுக்காக தான். இது யாரும் தப்பாலாம் ட்ரை பண்ண வேண்டாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் பயல எல்லாத்துக்கும் வணக்கம். இது வந்து ESP சீரிஸோட பார்ட் 2 வீடியோ. இதில் வந்து நம்ம ஒய்ஃபை ஜாமர் எப்படி ரெடி பண்ணி பார்க்க போகிறோம். இது ஒன்று ஈஸியான வீடியோ தான். நம்ம அதுக்கு வந்து ESP8266 மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான். ஸோ யாரும் இதை தப்பாக ட்ரை பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் இமெயில் லாகின் பண்ணிட்டு நான் கொடுக்குற லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுங்க. இந்த லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லிங்க்குள்ளே போனோடனே நீங்கள் டவுன்லோட்ஸ்குள்ளே வந்து ஒரு சின்ன ஜிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜூம் பண்ணுறேன். இதில் வந்து விண்டோஸ் ஃபார் டவுன்லோட்னு ஒரு விண்டோஸ் டிரைவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஆகி முடிச்சிருச்சு. ஓகே, இதை டபுள் கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். நாம் வந்து இதை தனியாக ஒரு நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி நம்ம இந்த ஃபைலை அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணோம். ஸோ நான் அதுக்கு காப்பி பண்ணிக்கிட்டேன். நான் டெஸ்க்டாப்லேயே ஓப்பன் பண்ணேன். டெஸ்க்டாப்பில் நான் நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இப்போ இந்த இதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்களும் இதே மாதிரி. அதுக்கடுத்து இதை எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுங்க. ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தோடனே இதே மாதிரி ஒன்று வரும். அதில் வந்து நான் கொடுக்குற ஆப்ஷனை நீங்கள் அதே சேம் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நான் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ரன் அட்மினிஸ்ட்ரேட்டில் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் ரன் அட்மினிஸ்ட்ரேட்டில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, மறுபடியும் நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு டிஆத்தர் அப்படிங்கிற நான் சர்ச் பண்ணுற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். diauthor.com. இதில் ஃபஸ்ட் லிங்க் வருது, அந்த ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுலேயும் நம்ம ஒரு ஜிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கீழே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதில் வந்து நம்ம NodeMCU போர்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓகே, இதில் வந்து சோர்ஸ் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த சோர்ஸ் கோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி இதை நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். சேம் இதே மாதிரி டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ளே இந்த ஃபைலை நம்ம பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். காப்பி பண்ணிட்டேன். இப்போ சேம் அதே மாதிரி நான் ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணி நியூ ஃபோல்டர் அதுக்குள்ளே நான் க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ளே நான் இதை வைக்கேன். ஓகே, பேஸ்ட். ஸோ இதே மாதிரி சேம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு கொடுத்துக்கிட்டேன். நீங்களும் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து 100% ஒர்க் ஆகும் இந்த மெத்தடு. ஸோ நான் எதை கிளிக் பண்ணுறோம், ESP8266 அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து Arduino சிம்பிள் போட்டு ஒரு ஃபைல் இருக்கும், அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க.
ஓகே, இதை டபுள் கிளிக் பண்ணோன்னு நம்ம Arduino சாஃப்ட்வேரில் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிரும் எல்லா கோடும். ஸோ கொஞ்சம் டிலே ஆகும், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸு வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா சாரி, நான் வந்து ரூம்லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சரௌண்டிங் நாய்ஸ் அதனால் அப்படி தெரியும். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும், சின்ன வேலை பாக்கி இருக்குது. அது என்னென்னா, நம்ம இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரு யூஆர்எல் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ மறுபடியும் இந்த க்ரோம் ப்ரௌசரில் நம்ம டிஆத்தர் அந்த இதை ஓப்பன் பண்ணிட்டு கீழே டை டுட்டோரியல்னு இருக்கும். அதில் வந்து இன்ஸ்டாலேஷன் Arduino IDEன்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டுட்டோரியல் பண்ணியிருக்கோம், ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்ட்டு. அந்த ஸ்டெப் 3யில் ஒரு யூஆர்எல் இருக்குல்ல, அந்த யூஆர்எல் வந்து நீங்கள் காப்பி பண்ணி அந்த Arduino ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ காப்பி பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ Arduinoவில் வந்து ஃபைல்ஸில் போய்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ப்ரிஃபரன்ஸ் அந்த ஆப்ஷனுக்கு போய்ட்டு அதில் வந்து அடிஷ்னல் போர்ட் மேனேஜர்ன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து இதை கிளிக் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஸ்கெட்சு போய்ட்டு இன்க்ளூட் லைப்ரரின்னு ஆப்ஷன் இருக்கும். நம்ம லைப்ரரி இன்க்ளூட் பண்ணுறதுனால மேனேஜ் லைப்ரரியில் நீங்கள் டிஆத்தர்னு டைப் பண்ணுங்கள். டிஆத்தர் டைப் பண்ணிங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இல்லை, டிஆத்தர் ESP8266. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு ரிமூவ் காமிக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம ESP82 போர்டோட நம்ம மைக்ரோ USB கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எப்போவும் நம்ம போர்டு செலக்ட் பண்ணோம்னா, போர்டு போர்ட் இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணோம்னா அதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கிடுவோம். டூல்ஸில் போய் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து டிஆத்தர் ESP32 இருக்கும், ESP8266. அதில் வந்து செர்மிக் ESP32ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ESP8266 வாங்கி வர்றது. ஸோ நம்ம எப்போவும் போர்டு செலக்ட் பண்ணுறப்ப நீங்கள் நார்மலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டேன். கம்பைல் ஆகிக்கிட்டு இருக்குது. இங்கே கம்பைல் ஆகிட்டு அப்லோட் ஆகும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, அப்லோட் ஆக ஆரம்பிச்சிட்டு அப்லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் டிலே ஆகும், ஏன்னா வந்து ஃபைல்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஃபைல்ஸ். இதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கூல், காலேஜ், மினி ப்ராஜெக்ட் இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கனாலும், ஏதாச்சும் டவுட்னாலும் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கேன், நீங்கள் அதிலேயே எனக்கு டிஎம் பண்ணலாம், ஏதாச்சும் டவுட் கேட்கலாம். ஆடியோ கிளாரிட்டி கொஞ்சம் அடி வாங்கும், ஏன்னா நான் மைக் எதுவுமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோ நான் மைக் வச்சு நான் பேச ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்லோட் ஆகிக்கிட்டு இருக்குது, கிட்டத்தட்ட முடிய போகுது, வெயிட் பண்ணுவோம். ஓகே, 100% ஆயிடுச்சு. ஓகே, டன் அப்லோட். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒய்ஃபை ஆன் பண்ணிட்டு நீங்கள் அந்த டிவைஸோட, அதாவது ESP8266ஓட கனெக்ட் பண்ணணும். அது அந்த டிவைஸ் நேம் வந்து PWNன்னு இருக்கும். பாஸ்வேர்டு வந்து டிஆத்தர் தான் பாஸ்வேர்டு. நீங்கள் அதை போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ டேப்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு ப்ரௌசரில் வந்து நான் கொடுக்குற
ஐபியை நீங்கள் டைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் இதே ஐபி தான், நீங்கள் ட்ரை பண்ணாலும் இதே ஐபி தான் ஒர்க் ஆகும். 192.168.4.1 இந்த ஐபி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி பேஜ் கிரியேட் ஆகும். இதில் வந்து கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இதை பண்ணி காட்டும். உங்கள் நியர்பையில் என்னென்ன டிவைஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த எல்லா டிவைஸும் காமிக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்னோடய ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணியிருக்கேன். ஏபிசிங்கிறது என்னோடய ஒய்ஃபை நேமு. இப்போ நான் அதை டிக் கொடுத்துட்டு மேலே அட்டாக்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷனு, அந்த அட்டாக்ஸ்க்கு போயிட்டு இப்போ சைடில் உங்களுக்கு ஷோ ஆகும் பாருங்கள். அட்டாக்ஸ் போயிட்டு கீழே செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, பீகான்னு ஒரு ஆப்ஷன், அதை நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒய்ஃபைல வந்து ஃபேக்கான நிறையா நேம்ஸ் க்ரியேட் ஆகும். இந்த க்ரியேட் ஆகுதில்ல நெவர் கோன் அது மாதிரி நிறையா நேம்ஸ் க்ரியேட் ஆகும், ஃபேக்கான ஒய்ஃபை நேமு. இதை ஸ்டாப் கொடுத்தீங்க, நீங்கள் அதுக்கடுத்து ஒய்ஃபை ரெஃப்ரெஷ் பண்ணால் மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடும். இங்கே ரெஃப்ரெஷ் ஆக கொஞ்சம் டைம் ஆகுது. நான் ஒய்ஃபை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறேன். ஓகே, இப்போ இல்லை பார்த்தீங்களா, ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் கொடுக்கேன். இந்த இதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபேக்கான நேம்ஸ். நீங்கள் அதே மேலே டிஆர்த்து கொடுத்தா அப்படிங்க டிஆர்த்துன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இது டிஸ்கனெக்ட் ஆகிடும் ஒய்ஃபை. இப்போ பாருங்கள், வீடியோ முன்னாடி ஷோ பண்ணோம்ல அதே தான் இது. நான் இப்போ ஸ்டார்ட் கொடுக்கேன், அந்த ஹாட்ஸ்பாட்டில் என்னோடய ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் ஆகிற டிவைஸ் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிரும். டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ மறுபடியும் நான் ஸ்டார்ட் கொடுத்தேன் அப்படின்னா கனெக்ட் ஆகிரும். ஸோ இது வந்து சிம்பிளாக நீங்கள் ஒரு சைபர் செக்யூரிட்டி படிக்கிங்க, இல்லாட்டி வேறு ஏதாச்சும் நெட்ஒர்க்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற நிறையா வீடியோவில் வந்து இது மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.